வணக்கம். +2 இயற்பியல் இயல் 1 நிலைமின்னியல் எடுத்துக்காட்டு 1.10 பக்க எண் 21. பின்வரும் மின்துகள் அமைப்புகளுக்கு மின் இருமுனை திருப்புத்திறனை கணக்கிடுக. 4 நேர்வு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் மின் இருமுனை திருப்புத்திறன் அதாவது பி வெக்டாரை கண்டுபிடிக்கணும். இதுல இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? முதல் நேர்வுக்கு நேர் எக்ஸ் அச்சுல ஒரு +q இருக்கு, எதிர் எக்ஸ் அச்சுல ஒரு +q இருக்கு. இது ஆதியிலிருந்து ஏங்கிற தொலைவுல இருக்கு, இதுவும் ஆதியிலிருந்து ஏங்கிற தொலைவுல இருக்கு. இப்ப நேர் எக்ஸ் அச்சுல இருந்தா அந்த வெக்டார் i கேப், எதிர் எக்ஸ் அச்சுல இருந்தா -i கேப், நேர் y அச்சுல இருந்தா j கேப், எதிர் அச்சுல இருந்தா -j கேப். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த +q ஓட நிலை வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த +q ஓட நிலை வெக்டார் என்னன்னா, இது எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஏங்கிற தூரத்துல இருக்கு. பிளஸ் எக்ஸ், இந்த பிளஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் பிளஸ் எக்ஸ்ல இருக்கா இல்லையா, அதனால ai கேப். இந்த பக்கம் இருக்கிறதுனால இது ai கேப். இப்ப இந்த +q மின் துகளின் நிலை வெக்டார் என்ன அப்படின்னா, a தான் தொலைவு, ஆனா இது என்னது -i, அதனால -ai கேப்ல இருக்கு. இதனுடைய நிலை வெக்டார் ai கேப், இதனுடைய நிலை வெக்டார் -ai கேப். புரியுதா? ஏன் -a போடுறோம்னு? -i கேப்ங்கிறதுனால மைனஸை முன்னாடி போடுறோம். இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? இருமுனையின் திருப்புத்திறன் அதாவது பி வெக்டார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த +q-ஐயும் a-ஐயும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். +q × ai, அதோட எதை கூட்டணும்? இந்த +q × -ai கூட்டணும். இது ரெண்டையும் பெருக்கிக்கணும், இது ரெண்டையும் பெருக்கிக்கணும், கூட்டிக்கணும். +q × ai ++q × -ai கேப். அப்ப இது qa i கேப்னு வந்துடும். இது +× மைனஸ்னு வரும். qa i கேப். இது ரெண்டும் கேன்சல் ஆகி 0ன்னு ஆன்சர். இதனுடைய இருமுனையின் திருப்புத்திறன் 0, அதனால இதுக்கு திசை நம்ம எழுத தேவையில்லை. வெக்டார்ங்கிறதுனால நம்ம திசை எழுதணும். இது வெக்டார்ல 0ங்கிறதுனால திசை எழுத தேவையில்லை. அப்ப கொடுத்திருக்க மின்துகளின் நிலை வெக்டாரை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதனுடைய நிலை வெக்டாரை கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதனுடைய மின் மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, +q, இந்த மின்துகளோட மதிப்பு, அதையும் இந்த நிலை வெக்டாரையும் நம்ம பெருக்கிக்கணும். அதே மாதிரி இதனுடைய மதிப்பையும் நிலை வெக்டாரையும் பெருக்கிக்கணும், ரெண்டையும் கூட்டிக்கணும். இதே மாதிரிதான் எல்லா நேர்வுகளுக்கும் பாருங்க. இப்ப நீங்களே இதை சொல்லலாம் பாருங்க. இதனுடைய நிலை வெக்டார் என்னவா இருக்கும்? ai தான் இதனுடைய நிலை வெக்டார். இதனுடைய நிலை வெக்டார் என்னவா இருக்கும்? இது ஆதியிலே அமைஞ்சிருக்கு, அப்ப இதனுடைய நிலை வெக்டார் 0வா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம இந்த மதிப்பையும் நிலை வெக்டாரையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்ப +q × aiன்னு ஒண்ணு வந்துடும். இன்னொன்னு +q × 0ன்னு வந்துடும். அப்ப இது 0 ஆயிரும், qai மட்டும் இருக்கும். அப்ப i திசையில இந்த p வெக்டார் டிராவல் ஆகுது. இந்த பக்கம் i திசைனா எக்ஸ் அச்சை நோக்கி அப்படின்னு அர்த்தம். இதுதான் நமக்கு இங்க பி வெக்டார். இதுதான் என்னது? பி வெக்டார். அந்த திசைங்களை நீங்க படத்துல குறிப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பி வெக்டார் எதை நோக்கி போகுது? நேர் எக்ஸ் அச்சு திசையில இருக்கு. இருமுனையின் திருப்புத்திறன் நேர் எக்ஸ் அச்சு திசையில இருக்கு, qai கேப். இப்ப புரியுதா உங்களுக்கு எப்படின்னு? இப்ப மூணாவது படத்தை பாருங்க. இப்ப -2q ஓட மின்துகளின் நிலை வெக்டார் வேணும். -2q எவ்வளவு தூரத்துல இருக்கு? a தூரத்துல இருக்கு. மேல இருந்தா என்னது? +j, அப்ப aj. -2q ஓட நிலை வெக்டார் +aj. இப்ப இந்த +q ஓட நிலை வெக்டார் என்ன? அது 2a தூரத்துல இருக்கு, அதனால 2a × ஆனா y அச்சுல இருக்கா, எதிர் y அச்சுல இருக்கு, அப்ப -2aj கேப். இந்த தூரத்தையும் கரெக்டா எழுதணும், இந்த வெக்டாரையும் கரெக்டா எழுதணும். இது தூரம் a, இது நேர் y அச்சுல இருக்கிறதுனால j வெக்டார், இது தூரம் 2a, எதிர் y அச்சுல இருக்கிறதுனால -j வெக்டார். இப்ப இந்த மதிப்பையும் இதையும் பெருக்கினா -2qaj வெக்டார். இதையும் பெருக்கினாலும் +× -2, இந்த இடத்துல 2 சேர்ந்துரும், 2qaj வெக்டார். அப்ப ரெண்டுமே -2qaj வெக்டார், ரெண்டுக்குமே ஒரே சைன். அப்ப கூட்டிக்கணும், -4qaj வெக்டார். அப்ப இது -j வெக்டாரா? அப்ப இது எப்படி போகும்? இப்படிதான் போகும், கீழ் நோக்கி தான் போகும். நேர் y அச்சை நோக்கி, எதிர் y அச்சை நோக்கி போகும். அதனால இது என்ன பண்ணும்? -2qல இருந்து +q நோக்கி இருக்கும். இப்போ மைனஸ்ல இருந்து +ஐ நோக்கி இருக்கும், அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு நமக்கு -jன்னு வந்ததுனால இது மைனஸ்ல இருந்து, அதாவது எதிர் y அச்சை நோக்கி இருக்கும். அதனால -2qல இருந்து +qவை நோக்கி இருக்கும். இப்ப நேர்வு 4 பாருங்க. இதுல 3 இருக்கு பாருங்க. இப்ப இதனுடைய நிலை வெக்டார் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். +q × a × j கேப். இதனுடைய நிலை வெக்டார் என்ன? +q × a × -j கேப். அப்ப இது ரெண்டும் அடிபட்டுரும்.
அப்ப இது மட்டும்தான் ஆன்சர் வரும். இது பிளஸ் கியூ இன்ட்டு ஏ இன்ட்டு ஜே கேப், இது பிளஸ் கியூ இன்ட்டு ஏ இன்ட்டு மைனஸ் ஜே கேப். ஒரே தூரத்துல சம தொலைவுல இருக்கு, ஒரே மதிப்பு அடிபட்டு போயிடும். இப்ப இது மட்டும்தான் இருக்கும். இது என்ன மதிப்பு? மைனஸ் 2q இன்ட்டு ஏ இன்ட்டு மைனஸ் ஐ கேப், மைனஸ் 2q இன்ட்டு ஏ இன்ட்டு மைனஸ் ஐ கேப். அப்ப அது மட்டும்தான் இருக்கும். மைனஸ் 2q மைனஸ் சேர்ந்தா பிளஸ் 2q ஏ ஐ கேப் மட்டும்தான் இருக்கும் பாருங்க. அதாவது முதல் பிளஸ் கியூ வந்து மேல இருக்கா ஏ இன்ட்டு ஜே கேப், அடுத்த பிளஸ் கியூ கீழே இருக்கா மைனஸ் ஏ இன்ட்டு ஜே கேப், அடுத்த மைனஸ் 2q எதிர் அச்சத்துல இருக்கா, அப்ப மைனஸ் ஏ. இது ரெண்டையும் பெருக்குனா கியூ ஏஜே, இது ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் கியூ ஏஜே. இது வந்து பிளஸ் 2q ஏஐ. இது ரெண்டும் அடிபட்டுரும், நமக்கு கிடைக்கிறது 2q ஏஐ. அப்ப எந்த திசையில இருக்கும்? எக்ஸ் அச்சு திசையில இருக்கும். இப்படி இருக்கும் பி வெக்டர். ஏன்னா பிளஸ் ஐ கேப் தானே நமக்கு வந்திருக்கு ஆன்சர், அதனால இப்படி இருக்கும். அதாவது எதிர்மின் துகளின் மையத்திலிருந்து நேர்மின் துகள்களின் மையத்தை நோக்கி இருக்கும். இது எதிர்மின் துகளின் மையம், இது வந்து இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நேர்மின் துகளின் மையம், இதை நோக்கி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதுதான் பி கேப், 2q ஏ ஐ கேப். இப்ப புரியுதா? ரொம்ப ஈஸி. ஒரு மின்துகளோட நிலை வெக்டாரை கண்டுபிடிச்சு அந்த மின்துகள் மதிப்போட பெருக்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி எத்தனை மின்துகள் கொடுத்துருக்கோ அந்த நிலை வெக்டாரோட பெருக்கி பெருக்கி வச்சு எல்லாத்தையும் கூட்டுனா விடை வந்துடும். அவ்வளவுதான். நான் ஒரு தடவை அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். நீங்க ஒரு தடவை ஃபர்ஸ்ட்டுக்கு 0 ஆன்சர், ரெண்டாவதுக்கு QAI கேப், மூணாவதுக்கு மைனஸ் 4QAJ கேப், நாலாவதுக்கு 2QAI கேப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.